தங்கம் மளமளவென குறையும். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கடந்த ஆண்டு முழுவதும் ராக்கெட் வேகத்தில் தங்கம் விலை உயர்வதை பார்த்து மக்கள் பலத்த அதிர்ச்சியில் இருந்தனர். நாளுக்கு நாள் தங்கம் விலை தாறுமாறாக உயர்வதை பார்த்து தடுமாறி போய்விட்டனர். ஆனால் 2026ஆம் ஆண்டு துவங்கிய முதல் தங்கம் விலையில் சற்று இறக்கம் காணப்பட்டது. அவ்வப்போது விலை உயர்ந்தாலும் திடீரென ஏற்படும் விலை இறக்கம் தங்கம் வாங்குபவர்களை சற்று ரிலாக்ஸ் செய்து விடுகிறது. இந்த சூழலில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டு வரும் அதிரடி மாற்றங்கள் காரணமாக தங்கத்தின் விலை வரும் நாட்களில் பெருமளவில் குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்து கூறுகின்றனர். உலகளவில் நிலவும் பல்வேறு விதமான பொருளாதார சூழல்கள் மற்றும் டாலரின் மதிப்பு உயர்வு போன்றவை தங்கத்தின் மீதான முதலீடுகளை பாதித்துள்ளது. அதனால் தங்கம் வாங்க திட்டமிட்டுள்ள பொதுமக்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் அவசரப்படாமல் சிறிது காலம் காத்திருப்பது நல்லது என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்பொழுது சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சுமார் 25% வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக $5000 இருந்த விலை $4000 குறைந்துள்ளது இதற்கு சான்றாகும். அமெரிக்காவின் வட்டி விகித மாற்றங்கள் மற்றும் அந்த நாட்டின் பொருளாதார கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றன. இது உலகளாவிய சந்தைகளில் தங்கத்தின் மீதான தேவையை குறைத்து விலையை இறங்கு முகத்தில் வைத்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை சர்வதேச சந்தையில் இந்த தாக்கம் இங்கும் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொருளாதார நிபுணர்களின் கணிப்புப்படி 1 கிராம் தங்கத்தின் விலை சுமார் 12,500 ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே இது நிகழ்ந்தால் தங்கம் விலை இன்னும் கணிசமாக குறையும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மற்றும் இறக்குமதி வரி விகிதங்கள் இதில் மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் ஒட்டுமொத்தமாக தங்கம் விலை கணிசமாக சரியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே திருமணம் போன்ற விசேஷங்களுக்காகவோ அல்லது நீண்ட கால சேமிப்பிற்காகவோ தங்கம் வாங்க இருப்பவர்கள் இப்போதே அவசரப்பட்டு வாங்காமல் சந்தையின் நகர்வுகளை சில வாரங்கள் கவனிப்பது லாபகரமாக இருக்கும். தங்கம் விலை மேலும் சரிவை சந்திக்கும் போது தங்க நகைகள் வாங்குவது உங்கள் பணத்தை கணிசமாக சேமிக்க உதவும். அவசரப்பட்டு இப்போது தங்கத்தை வாங்கினால் பின்னால் விலை குறையும் போது அதிக விலைக்கு தங்கம் வாங்கிய அதிருப்தி உங்களுக்கு ஏற்படலாம். தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு என்றாலும் தற்போதைய சூழலில் பொறுமை காப்பதே புத்திசாலித்தனம் என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. எனவே இன்னும் வரும் நாட்களில் பொருளாதார சூழல்களில் ஏற்படும் மாற்றங்களால் தங்கம் விலையில் கணிசமான சரிவு ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருந்தால் இன்னும் அதிக நகைகளை குறிப்பிட்ட தொகையில் வாங்க முடியும். ஏனெனில் இப்போது இருப்பதை விட இன்னும் பல மடங்கு தங்கம் விலை குறையும். திட்டமிட்ட தொகையில் நினைத்ததை விட கூடுதலாக அதிக சவரன் நகைகளை வாங்கலாம் என்று வல்லுநர்கள் உறுதியாக கூறுகின்றனர்.